வணக்கம். இன்னைக்கு ட்ரேடிங் லெசன்ல ஏடிஎக்ஸ் இண்டெக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஏடிஎக்ஸ் இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ். ஸோ இது எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டினுடைய ஸ்ட்ரென்த் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே லேகிங் இருந்தாலுமே நம்ம ஒரு பேசிக்காக நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இண்டிகேட்டர்ஸ் எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் லெசனில் ஏடிஎக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏடிஎக்ஸ் அப்படின்றது எதை மெஷர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஒரு 30% ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய ப்ராஃபிட் டார்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேப்பிடாக ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட ப்ராஃபிட் டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ரிஸ்க் ரிவார்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கான அந்த நாட்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏடிஎக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்து. ஸோ நீங்கள் உங்கள் அனலைசிஸ்லாம் ட்ரேடிங்கில் அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு 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 அனலைசிஸில் நீங்கள் ஒரு 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 லாங்கையோ இல்லை ஷார்ட்டையோ எதிர்பார்க்குறீங்க. இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஏடிஎக்ஸ்ன்றது எதை மெஷர் பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான சார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். அது அந்த மாடலில் ஒரு ஏடிஎக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் ஒரு லைன் சார்ட் மாதிரி இருக்கும். அந்த லைன் சார்ட்டை வச்சும் நம்ம ஏடிஎக்ஸை மெஷர் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 லைன் இருக்கு. நம்ம அது ரெண்டுத்தையுமே பார்ப்போம். இப்போ இதில் இந்த ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். சென்ட்ரல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர். இது பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் இண்டெக்ஸர் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு 2 இண்டிகேட்டர் இருக்கு. டைரக்ஷன் இண்டிகேட்டர் பாசிட்டிவ்ன்றது இப்போ நம்ம கிரீன்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ரெட்ல இருக்கிறது நெகட்டிவ். டைரக்ஷன் இண்டெக்ஸ் பாசிட்டிவ், டைரக்ஷன் இண்டெக்ஸ் நெகட்டிவ், டைரக்ஷன் ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது எதை மெஷர் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த். இப்போ ஒரு புல்லிஷாவோ பேரிஷாவோ இருக்குன்னா அது புல்லிஷா பேரிஷா அப்படின்ற மெஷர் பண்ணுறது இல்லை, அந்த ஸ்ட்ரென்த்தினுடைய எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் ஏடிஎக்ஸ். ஸோ நம்ம இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏடிஎக்ஸ் வந்து டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறது இல்லை. அது எதை மெஷர் பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டை மெஷர் பண்ணுது. ஸோ ஓகே, இந்த இண்டிகேட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் இருக்கும் பாருங்க. 0 to 40 அல்லது 60 வரை இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து 40 ரேஞ்சுக்குள்ளே தான், 20 to 50 ரேஞ்சுக்குள்ளே தான் அது அந்த கிராஃபில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ பிலோ 20 கீழே அந்த ஏடிஎக்ஸ் லைன் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கான ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதாவது மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது அப்படின்றத இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎக்ஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 கீழே இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது அல்லது சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 20 to 30 அல்லது 20 to 35 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டான ட்ரெண்டு. ஸோ நம்ம அடுத்த லெவல் அதுக்கடுத்து ஒரு ஆவரேஜான மூவ்மெண்ட் இருக்குது, சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு மாடரேட்டான மூவ் இருக்குது அப்படின்னா 20 to 25 இருந்துச்சுன்னா அது வந்து மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். அபோவ் 40 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வச்சு நம்ம ட்ரேட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். ஸோ ரைசிங் ஏடிஎக்ஸ்னா ஸ்ட்ரென்த் வந்து ஒரு நீங்கள் ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டரில் நம்ம ப்ளூ கலர் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குங்களா, அதை வந்து ஏடிஎஸ் இண்டெக்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ், நெகட்டிவ்ன்ற ரெட்டில் இருக்கிறது, க்ரீனில் இருக்கிறது பாசிட்டிவ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ். ஏடிஎக்ஸ்ன்றது சென்டரில் இருக்கிற ப்ளூ லைன் தான் வந்து ஏடிஎக்ஸ். ஸோ ஏடிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.20 இருந்தால் நம்ம ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அல்லது சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்கிறோம். 20 to 35 பார்த்தீங்கன்னா மாடரேட் ரெண்டு, 35 மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்றத வச்சு இந்த இண்டிகேட்டர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்னென்னலாம் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எதை மெஷர் பண்ணுதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புல்லிஷ்னுடைய ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் ஏடிஎக்ஸ் வந்து மேலே இருந்ததுன்னா ஸ்ட்ரென்த் வந்து கூட்டிகிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அது ஃபாலிங் ஆகும்போது அந்த ஏடிஎக்ஸ் அந்த சென்ட்ரல் லைன் ப்ளூ லைன் வந்து டவுனில் இருந்துச்சுன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்றத நம்ம இதை மெஷர் பண்ணலாம். ஸோ இதை வந்து 3 விஷயம் பண்ணலாம். ட்ரெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக மெஷர் பண்ணலாம். ஸ்ட்ரென்த் குறையதா இருதான்றதை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம அனலைசிஸ்ல மார்க்கெட் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கா அப்படின்றது ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சைட்வேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா
அதுக்கு ஒரு மாதிரியான அப்ரோச் யூஸ் பண்ணணும். ட்ரெண்டிங் மார்க்கெட் தான் இது அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி சில நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டுன்றதை ஐடென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஏடிஎக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து ஏடிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35+ இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது டிஐ பாசிட்டிவ் டிஐ என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் இண்டெக்ஸ் பாசிட்டிவ், இதுவும் அதனுடைய ஏடிஎக்ஸ் இண்டெக்ஸ் ரெண்டுமே வந்து அலைன் ஆச்சுன்னா, அதாவது இந்த கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா அந்த ரெட் லைனை விட இந்த கிரீன் லைன் கிராஸ் ஓவர் பண்ணி அது ரேப்பிடாக மேலே போகும்போது அந்த ஏடிஎக்ஸ் இண்டெக்ஸும் மேலே போகும்போது ரெண்டுமே ஒன்றா மூவ்மெண்ட் இருக்கிற இடத்தெல்லாம் பாருங்கள். அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஷாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்க்கலாம், இந்த சார்ட்ல இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் டேவாக இருக்குது. இந்த ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர்லாம் பாருங்கள், இங்கே கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ப்ளஸ் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே இருக்க பாயிண்ட்டு, ப்ளஸ் இந்த ஏடிஎக்ஸ் இண்டெக்ஸும் நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக இருந்திருக்கு. இங்கே இந்த இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் நடந்து ஏடிஎக்ஸ் இண்டெக்ஸ் மேலே போயிட்டுருக்கு. அதே மாதிரி செம்பி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் இதை ட்ரேட் பண்ணவே கூடாது. இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சிக்னல்ஸ் கொடுக்கும். ஏன்னா இது வந்து கன்சல்டேஷன் ஒர்க்கே ஆகாது. ஒன்லி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும் தான் ட்ரெண்டினுடைய ஸ்ட்ரென்த்தை ஐடென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ரைஸ் செக்ஷனை தான் வந்து உங்கள் ப்ரைமரி, இது வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடந்து கிரீன் பாசிட்டிவ் டைரக்ஷன் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஏடிஎக்ஸ் இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும்போது 25 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும்போது நீங்கள் உங்கள் ட்ரேட்ஸை லாங் பொசிஷனாவோ ஷார்ட் பொசிஷனாவோ பொசிஷன் பில்ட் பண்ணும்போது உங்களுடைய வின் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதில் இப்போ நம்ம இது கிராஸ் ஓவர் ப்ளஸ் ஏடிஎக்ஸ் இண்டெக்ஸ் இது ரெண்டுமே மூணுமே இது கம்பைன் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அது பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ்லையும் கிராஸ் ஓவர் நடந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் இண்டெக்ஸ்லையும் மேல் நோக்கி இருக்குது. அதுக்கப்புறம் ஏடிஎக்ஸும் மேல் நோக்கி இருக்குது. இப்படி தான் நம்ம இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் இது ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு ஏடிஎக்ஸ் பற்றி ஓரளவுக்கு நல்ல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.